பண்டாசுரனின் முன்னிலையில் எந்த படைப்பும் உருவாக இயலாது. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய எண்ணம் நிறைவேறும். அந்த பார்வதியின் பல வருட எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போய்விடப் போகிறது. இந்த பண்டாசுரன் அவளது வாரிசை இப்பிரபஞ்சத்தில் பிறக்க விடாமல் தடுத்து விடுவான். பண்டாசுரன் அவனது வேலையை செய்யும் பொழுது நாமும் நம்முடைய வேலையை துவங்கிவிடலாம். வாருங்கள், 3 லோகங்களையும் நமது கைகளுக்குள் அடக்கி விடலாம். மூலோகங்கள் இல்லை நிசும்பா. கைலாயம் ஏற்கனவே நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. மீதமிருப்பது விஷ்ணுவும் பிரம்மாவும். முதலில் மிகவும் எளிதானதை நாம் வசப்படுத்துவோம். பிரம்மலோகத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். பிரம்மா மீது தாக்குதல் தொடுத்தால் விஷ்ணு அவரை காப்பாற்ற நிச்சயம் வருவார். விஷ்ணுவையும் நாம் கைக்குள் அடக்கிவிட்டால் இந்திரனும் அவனைச் சேர்ந்த தேவர்கள் அனைவரும் நம்முடைய காலடியில் சரண் புகுவார்கள். அதன் பிறகு நம்மையும் பண்டாசுரனையும் எவராலும் தடுக்க இயலாது. நாம் அனைத்து வழிகளிலும் பண்டாசுரனை அழித்தாக வேண்டும். இது நாராயணனின் கட்டளை. மகாதேவர் மற்றும் பார்வதி தியானத்தில் இருக்கையில் அந்த அசுரன் பண்டாசுரனிடமிருந்து அவர்களின் தியானத்தை காக்க வேண்டியது நமது கடமையாகும். அவன் இந்த பவித்திர குகையினுள் ஒருபொழுதும் நுழையக்கூடாது. அந்த சக்தி உன்னை நிச்சயம் அழித்துவிடும். வயதாகிவிட்டது பிரம்மா. அதனால் அன்பாக நீயே வந்து சரணடைந்து விடு. இல்லையெனில் நான் பலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். மும்மூர்த்திகளாகிய எங்களுக்கு புடல்கள் தான் 3. எங்கள் மூவரின் சக்தியும் ஒன்றுதான். ஒருவரை தாக்குவது மற்றொருவரை தாக்குவதாகும். எனக்கு தெரியும். அதனால் தான் நான் வைகுண்டத்தை தாக்காமல் இந்த பிரம்மலோகத்தை தாக்க வந்தேன். நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். நீ புத்திசாலி என்பதால் நீ எனக்கு சேவை புரிய வந்து விடுவாய் என்றும் தெரியும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் உன்னுடைய மனைவியையும் உடனழைத்து வந்திருக்கிறாயே. நீ ஒரு முட்டாள் தாரகாசுரா. நான் நாராயணனின் மனைவி மட்டுமல்ல, அவரது சக்தியும் ஆவேன். நான் நாராயணி. மகா காளி அவதரித்து வந்ததினால் நீயும் பிரம்மையில் இருக்கிறாய் லக்ஷ்மி. அந்த அபலை தன்னுடைய குழந்தையை கூட காப்பாற்ற முடியாமல் நிற்கிறாள். நீயாக இங்கு உன் முடிவை தேடி வந்திருக்கிறாய். நீ ஒரு பெண். உன் எல்லையில் இருக்க கற்றுக்கொள். நீ ஒரு ஆண். ஒரு பெண்ணிடம் எல்லை மீற முயற்சிக்காதே. விரைவிலேயே நீ அந்த சக்தியை புரிந்து கொள்வாய். அவளின் அவதாரம் உன்னை அழித்துவிடும் தாரகாசூரா. எச்சரிக்கிறேன் பண்டாசுரா. இனி ஒரு அடி முன்னே நீ எடுத்து வைத்தால் உன்னை எனது வஜ்ராயுதத்தால் தாக்கி அழித்து விடுவேன். அனைத்து தேவர்களும் ஒன்றாக இணைந்து தாக்க தயாராக இருங்கள். நிறுத்துங்கள். நில்லுங்கள் ரதி தேவி. இவன் மன்மதன் அல்ல. இவன் எனக்கு தெரியும் தேவேந்திரா. இவர் என் கணவன் அல்ல.
இவன் என் கணவரின் சாயலை கொண்ட அசுரன். அதனால் முதலில் நான் இவனை எதிர்கொள்கிறேன். முட்டாள் பெண்ணே, உன்னால் தடுக்க இயலாது. நான் அறிவேன், உன்னை தடுக்க இயலாது. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னால் மகாதேவர் மற்றும் பார்வதியின் தவத்தை கலைக்க முடியாது. அப்படி எனில் உன் உயிர் முடிந்தது என்று நினைத்துக் கொள். பாண்டாசுரன் அழிந்து விட்டான். உனக்கு துணிவிருந்தால் என்னை அழித்து விடு விஷ்ணு. உன் சக்கராயுதத்தை என் மீது பயன்படுத்து. ஆகட்டும். சுதர்சனத்தை நான் விட்டுவிட்டால் உன் தலை வெட்டுண்டு போவதை எவராலும் தடுக்க இயலாது. ஆனால் நான் மகாதேவர் அளித்த வரத்தை அழிக்க விரும்பவில்லை. என்னை அழிக்க முடியாதென்றால் எனக்கு சேவை செய்ய தயாராகிவிடு விஷ்ணு. அழிக்க இயலாது, ஆனால் உன்னை தடுக்க இயலும் தாரகாசுரா. முதலில் உன்னை தாக்கப் போவது நிச்சயம் ஒரு பெண்ணாக தான் இருக்கும். நாராயணரின் நாராயணி. எச்சரிக்கிறேன் தாரகாசுரா, இங்கு ஒன்றல்ல 2 வீர மங்கைகள் இருக்கிறார்கள். இந்த யுத்தம் மிகவும் சுவாரஸ்யமாக போகிறது. என் சக்தியை குறைவாக மதிப்பிட்ட தேவர்களே, இனி பாருங்கள். நீங்கள் மும்மூர்த்திகளும் உங்கள் அருமை மனைவி மூவரும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. முதலில் லக்ஷ்மி சரஸ்வதி, பிறகு பார்வதியும் எனக்கு சேவை செய்ய போகிறார்கள். இது என்ன நாதம்? மகாதேவர் மற்றும் பார்வதி தேவியின் சக்திகள் சங்கமித்து விட்டதாக தோன்றுகிறது. இனி இந்த மாய வளையத்திற்கான தேவையில்லை. ரதிதேவியே, மன்மதனின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தாங்கள் சென்று விடுங்கள்.